பிரைடல் கஸ்டமர் அடிக்கடி இந்த டிசைன் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு தான் போட வரவே மாட்டேன்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டிங் நாட் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி போடுறது சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 கோடு போட்டுக்கோங்க. நடுவில் வந்து ஒரு 3 கர்வ் கொடுத்துக்கோங்க. அந்த கர்வ் வந்து ஜாயின் பண்ணி விடுங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு சென்டரில் 2 கோடு போட்டுக்கோங்க. அது ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாவே ஓகே. மேலே கீழே மட்டும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. கீழே வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் நீங்கள் எந்த டிசைனில் வேணாலும் போடலாம். இல்லை குட்டி குட்டியாக பால்ஸ் தொங்குற மாதிரி அந்த மாதிரி கூட போடலாம். உள்ளே வந்து நான் ஃபில்லிங் டிசைன் கொடுத்துருக்கேன். நான் ரவுண்ட் போட்டு ஃபில்லிங் டிசைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் லோட்டஸ் போட்டு கூட ஃபில்லிங் டிசைன் கொடுங்க. எப்படி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் டிசைன் பார்க்க. உள்ளே வந்து லைட்டாக ஷேடோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஈஸியாக நீங்கள் வெட்டிங் நாட் போட கற்றுக்கிட்டீங்க. வெட்டிங் நாட் எப்போவுமே பாக்ஸ் போட்டு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லைனா ரவுண்ட் போட்டு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லை ஹார்ட் ஷேப் கூட போட்டு போடுங்க. எந்த ஷேப்பில் போட்டு போட்டிங்கனாலும் உங்களுக்கு பார்க்க நல்லா வரும். அப்புறம் என்னங்க, உங்கள் கஸ்டமருக்கு இந்த வெட்டிங் நாட் இப்படி ஈஸியான டைப்பில் போட்டு அசத்துங்க. அவ்வளோதாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் டிசைன் ஈஸியாக கற்றுக்கணுனாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் அதே டிசைன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.